ரோட்டு கடைகள்ல கிடைக்கிற சுவையை விட கோழிக்கறி பக்கோடாவை ருசியா வீட்லயே செய்ய முடியும். ருசியோட மனமும் ஆளையே சுண்டி இழுக்கும். கோழிக்கறி பக்கோடா செய்யறதுக்காக 1 கிலோ கோழிக்கறியை கடையில வாங்கிக்கிட்டோம். கோழிக்கறியை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து கறியோட ஊற வச்சிருவோம். இப்ப ஒரு தேக்கரண்டி சீரகத்தை மிதமான சூட்டுல வறுத்து எடுத்துக்குவோம். சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 10 அல்லது 15 வரமிளகாய வறுத்து எடுத்துக்குவோம். ரெண்டு தேக்கரண்டி விழுதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, வறுத்து வச்சிருந்த சீரகம், வறுத்து வச்சிருந்த வரமிளகாய், 4 ஏலக்காய் இதெல்லாத்தையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். கோழிக்கறியை உப்புல 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். கோழிக்கறியில தண்ணி இல்லாம சுத்தமா புளிஞ்சிட்டு அரை தேக்கரண்டி வீட்டுல தயார் செஞ்ச கறி மசாலா, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், கையளவு கறிவேப்பிலை கொத்தமல்லிய துண்டு துண்டா நறுக்கி சேர்த்துட்டு கறியை உப்புல ஊற வச்சதால 1/4 தேக்கரண்டி உப்பு, அடுத்து அரை எலுமிச்சப்பழ சாறு, இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து கறியோட நல்லா பெரட்டி விட்டுட்டு 20 கிராம் கடலை மாவு, 20 கிராம் மக்காச்சோள மாவு இல்லனா 20 கிராம் அரிசி மாவு சேர்த்து கறியோட பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற விட்டுருவோம். அரை மணி நேரம் கோழிக்கறி ஊறின பிறகு எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. நாட்டுக்கோழிக்கறி சுலபமா எண்ணெயில வேகாது, அதனால பக்கோடாவுக்கு கறிக்கோழியை எடுத்துக்கிட்டோம். நுரையெல்லாம் அடங்கி கறி நல்லா மொறுமொறுன்னு வெந்ததும் கறியை எடுத்துடலாம். மாவோட கலக்கி வச்சிருந்த எல்லா கோழிக்கறியும் பொரிச்சுக்கிட்டாச்சு. கடைசியா கறியோடவே பச்சை மிளகாயவும் கறிவேப்பிலையும் பொரிச்சு சாப்பிட்றதுக்காக தயார் செஞ்சுக்கிட்டாச்சு. கோழிக்கறி பக்கோடா இப்ப நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட தயாராயிடுச்சு.